தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பல்வேறு தொகுதியில் தொடர்ச்சியாக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கின்றது என்ற விவரத்தை எல்லாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது தாவேகா எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் என்றோம் என்றால் கிட்டத்தட்ட அந்த கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய 22 சுற்றுகளில் 2 சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 2600 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று பொன்னேரி தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய 24 சுற்றுகளில் 4 சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தாவேகா 7698 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கின்றது. திருவள்ளூர் தொகுதியிலே 24 சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் 4 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கின்றது. 4 சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவிலே திருவள்ளூர் சட்டப்பேரவை தொகுதியில் 1241 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தீர்க்கமான முன்னிலை பெற்றிருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். பூந்தமல்லி தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் மொத்தம் இருக்கக்கூடிய 23 அந்த சுற்றுகளிலே மொத்தம் 4 சுற்றுகள் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பூந்தமல்லி தொகுதியிலே 11700 வாக்குகளால் முன்னிலை பெற்றிருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். சென்னையினுடைய புறநகர் பகுதி தொகுதிகளில் ஒன்றான ஆவடி சட்டப்பேரவை தொகுதியிலே 26 சுற்றுகளில் 4 சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 10501 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையை பெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். மதுரவாயல் சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் இருக்கக்கூடிய 25 சுற்றுகளில் 2 சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் மதுரவாயலில் 7375 வாக்குகளால் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று அம்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை 27 4 சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு அம்பத்தூர் தொகுதியிலே 11206 வாக்குகளால் முன்னிலை பெற்றிருக்கின்றது தாவேகா. மாதவரம் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய 19 சுற்றுகளிலே 4 சுற்றுகள் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 15000க்கும் கூடுதலான கிட்டத்தட்ட 16000 வாக்குகள் வித்தியாசத்தில் மாதவரம் தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. 2 தரப்பிலும், அதாவது அதிமுக தரப்பிலும் திமுக தரப்பிலும் வலிமையான வேட்பாளர்கள் அப்படி இருந்த மாதவரம் தொகுதியிலே 4 சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 16000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கின்றது தாவேகா. திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்தவரை அங்கு தொடர்ச்சியான முன்னிலையை பெற்று வருகின்றார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோவை மாவட்டத்திலே 5 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது. தூத்துக்குடியிலே மொத்தம் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதியில் 3 திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தூத்துக்குடி, விளாத்திக்குளம், கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் கீதா ஜீவன் மீண்டும் முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதேபோன்று கோவில்பட்டி தொகுதியும் கூட அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே தற்பொழுது திமுக முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்திலே திருச்செந்தூர், விளாத்திக்குளம் தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது. தூத்துக்குடியிலும் திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த முன்னிலையை நாம் பார்த்து வருகின்றோம். ஏனென்றால் கடந்த முறையெல்லாம் அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 22 சட்டப்பேரவை தொகுதிகளிலே 15 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது திமுக. ஆனால் இந்த முறை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு இருந்தது. ஒரு பக்கம் கீதா ஜீவன் தூத்துக்குடியிலே பின்தங்கினார், மற்றொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணனும் திருச்செந்தூர் தொகுதியிலே பின்தங்க தொடங்கியிருந்தார். ஆனால் இப்பொழுது ஓரளவு திமுக தூத்துக்குடியிலே கீதா ஜீவன் உள்ளிட்டவர்கள் சற்று முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். என்றாலும் கூட தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்புடாரத்திலே புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமிக்கும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலே அதிமுகவினுடைய வேட்பாளருக்கும் ஒரு முன்னிலை இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒட்டப்புடாரம் தொகுதியை பொறுத்தவரை அங்கே புதிய தமிழகம் கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். இதரர் என்ற பிரிவிலே நாம் ஒருவர் முன்னிலையில் இருக்கின்றார் என்று பதிவிட்டிருக்கின்றோம். ஒரு சிலருக்கு அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அந்த இதரர் பிரிவில் மற்றவர்களாக நாம் ஒருவர் குறிப்பிட்டிருப்பது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்புடாரம் தொகுதியில் முன்னிலையில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர் தான். அதேபோன்று ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வேட்பாளரும் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகின்றார். தமிழக வெற்றி கழகமும் ஒரு சில தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. தூத்துக்குடியிலும் கூட இப்பொழுது தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது. அமைச்சர் கீதா ஜீவன் மீண்டும் பின்தங்க தொடங்கியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டத்திலே கோவில்பட்டி, திருச்செந்தூர், விளாத்திக்குளத்திலே திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது. திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை அனிதா ராதாகிருஷ்ணன் தற்பொழுது முன்னிலை பெற்றிருக்கின்றார். அதேபோன்று கோவில்பட்டி, விளாத்திக்குளம் தொகுதிகளிலும் திமுக முன்னிலை பெற தொடங்கியிருக்கின்றது. விருதுநகரை பொறுத்தவரை 7வது சுற்று முடிவிலே தேமுதிகவினுடைய வேட்பாளர் விஜய பிரபாகரன் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் விருதுநகர் தொகுதியிலே முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். விருதுநகரிலே 7வது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாவேகா முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றது. திமுக கூட்டணியினுடைய வேட்பாளரான தேமுதிகவை சார்ந்த விஜய பிரபாகரன் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருவையாறு உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களையும் பார்த்தபடி இருக்கின்றோம். பல்வேறு இடங்களிலே தாவேகா திமுகவிற்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றது. அதிமுகவிற்கு தாவேகா வழங்கிய அதிர்ச்சியை விட
திமுகவிற்கு தாவேகா இதுவரை வழங்கியிருக்கக்கூடிய அதிர்ச்சி கடுமையாக இருக்கின்றது. திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி தொகுதி, காங்கேயம் தொகுதி, பல்லடம் தொகுதி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு என்று மொத்தம் இருக்கக்கூடிய 8 இல் 5 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது திருப்பூரில் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருப்பூரில் போட்டியிடக்கூடிய அனைவருமே நட்சத்திர வேட்பாளர்கள் என்று சொல்லும் வகையில் தான் அங்கே போட்டியாளர்கள் இருந்தார்கள். அவிநாசி தொகுதியில் எல்லாம் அதிமுகவிற்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கின்றது, எல்முருகனுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். அந்த தொகுதியில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது. மேற்கு மாவட்டத்தில் இப்படி தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெறுவது என்பது எந்த அளவு அதிமுகவிற்கு பாதிப்பாக அமையும் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரம் அதிமுகவை பொறுத்தவரை கடந்த முறை அவர்கள் பெற்றதை காட்டிலும் இப்பொழுது கூடுதலான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 75 இடங்களிலே தமிழகத்திலே அதிமுகவினர் முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 75இல் அதிமுகவினுடைய முன்னிலை என்பது 65ஆக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.